அன்பர்களே, அமெரிக்காவில் இன்று வெள்ளிக்கிழமை எமக்கு நள்ளிரவு, அங்கு பகல் வேளை ஒரு இனிப்பான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. ட்ரம்ப் நெய்னாவுக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு ஆப்படித்திருக்கின்றது. நெய்னா மூக்குடைப்பட்டார். நெய்னாவுடன் இணைந்து போக மறுக்கின்ற நாடுகளுக்கு அல்லது அமெரிக்காவின் காட்டு சட்டத்திற்கு இணங்காத நாடுகளுக்கு அதிகளவு வரிகளை விதித்து வந்த நெய்னாவுக்குத்தான் இன்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஆப்படித்திருக்கின்றது. குறிப்பாக இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு நற்செய்தி என்றும் சொல்லலாம். இந்தியாவுக்கெல்லாம் 24% வரி விதிப்புகளை நெய்னா விதித்திருந்தார் என்று அவைகளுக்கெல்லாம் ஆப்படித்திருக்கின்றது. ஒரு குறுகிய செய்தியாக, அவசர செய்தியாக, பிரேக்கிங் செய்தியாக கொண்டு வருகின்றோம். இது அமெரிக்காவில் சற்று முன்னர் நடைபெற்ற செய்தியாகவே எம்மை வந்தடைக்கின்றது. ட்ரம்பின் உலகளாவிய வரிகளை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது என்று வெள்ளிக்கிழமை. அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட உலகளாவிய வரிகளை ரத்து செய்துள்ளது. ட்ரம்பின் கடுமையான பொருளாதார வரிகள் அமெரிக்க வர்த்தக பங்காளிகளாக கருதப்படும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளை குறிவைத்து அதிகளவு வரிகளை விதித்து வந்திருந்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட வரிகள் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் கீழ் தாக்கல் செய்யப்பட்டன. இருப்பினும் தேசிய அவசர நிலை ஏற்பட்டால் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டின் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 6 பேர் அடங்கிய பெஞ்சில் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டின் பயன்பாடு ட்ரம்பின் அதிகாரத்தை மீறுவதாக முடிவு செய்தனர். வரிகளை விதிக்க ட்ரம்பின் அதிகாரத்தை நிராகரித்த கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் மீது கடுமையான வரிகளை விதிக்க இன்டர்நேஷனல், அதாவது இந்த எக்கனாமிக் பவர் ஆக்ட் பயன்படுத்திய முதல் ஜனாதிபதி ட்ரம்ப் ஆவார் என்றும் சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை ட்ரம்ப் நிர்வாக அதிகாரத்தின் எல்லைகளை தீவிரமாக தள்ளிய பல வழிகளில் ஒன்றாகும். அமெரிக்க சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு அல்ல காங்கிரசுக்கு வரிகள் மற்றும் வரிகளை விதிக்க அதிகாரம் உள்ளது. இருப்பினும் காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமெரிக்க வர்த்தக கூட்டாளியின் மீதும் வரிகளை விதிக்க இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டை பயன்படுத்துவதன் மூலம் ட்ரம்ப் சட்டத்தை மீறினார். ட்ரம்ப் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் ஒரு பேரம் பேசும் பொருளாக வரிகள் மற்றும் தடைகளை பயன்படுத்தியுள்ளார். ட்ரம்ப் ஒரு பொருளாதார மற்றும் பொருளாதார கொள்கை கருவியாக வரிகளை பயன்படுத்துவது பல நாடுகளை விரோதப்படுத்தியுள்ளது. அவற்றில் சில அமெரிக்காவின் நெருங்கிய வர்த்தக கூட்டாளிகள் மற்றும் அரசியல் கூட்டாளிகளில் ஒன்றாக கருதப்பட்டன. அவசரகால நடவடிக்கையிலான வரிகள் இல்லாமல் சராசரி பயனுள்ள அமெரிக்க கட்டண விகிதம் சுமார் 9% குறையும். அவை அப்படியே இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 17% ஒப்பிடும் போது வரலாற்று நிதி நிலைகளின்படி இன்னும் அதிகமாக இருந்தாலும் அதிக இறக்குமதி செலவுகளை எதிர்கொள்ளும் நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் மீது இது சில அழுத்தங்களை குறைக்கும். இந்த தீர்ப்பு நிர்வாகத்தை மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் ஒட்டுமொத்த குறைந்த கட்டண கொள்கையை நோக்கி தள்ளக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ரத்து செய்யப்பட்ட வரிகள் 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் $130 மில்லியன் இருந்து $140 மில்லியனுக்கும் இடையில் வருவாய் ஈட்டியிருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றங்கள் இறுதியில் இறக்குமதியாளர்களுக்கு பணத்தை திருப்பி பெற கோரினால் அரசாங்கம் கூடுதல் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இருப்பினும் பணத்தை திரும்ப பெறுவது தானாகவே நடக்காது என்றும் நிறுவனங்கள் பணத்தை மீட்டெடுக்க வழக்கு தொடர வேண்டியிருக்கும். மேலும் சட்ட போராட்டங்கள் ஏற்கனவே நடந்து வருகின்றன. அவசரகால அதிகாரங்களின் கீழ் விரிவான வரிகளை விதிக்க ஜனாதிபதியின் நெகிழ்வுத்தன்மையும் இந்த முடிவு குறைக்கக்கூடும். இருப்பினும் வர்த்தக வரிகளை விதிக்க கிடைக்கக்கூடிய பிற சட்ட கருவிகளை இந்த தீர்ப்பு அகற்றவில்லை. இதற்கிடையில் வரிகள் மீண்டும் வரக்கூடும் என்று பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க சட்டம் தேசிய பாதுகாப்பு மற்றும் நியாயமற்ற
வர்த்தக விசாரணைகள் உட்பட மாற்று வழிகளை வழங்குகிறது. அவை புதிய அல்லது திருத்தப்பட்ட வரிகளை அனுமதிக்க கூடும். இருப்பினும் இந்த செயல்முறைகள் பொதுவாக அதிக நேரம் எடுக்கும் மற்றும் முன்பை விட குறுகிய அல்லது குறைந்த வரிகளுக்கு வழிவகுக்கும். ஆக இந்த சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதால் ஏற்கனவே அதிக வரி செலுத்தியவர்கள் தானாக மயில் என்றால் இறங்க போடாது. மீண்டும் அவர்கள் இந்த தீர்ப்புடன் மீண்டும் அவர்கள் கீழ் நீதிமன்றங்களை அல்லது இடை நீதிமன்றங்களை நாடுகின்ற போது அவர்கள் அதிகமாக செலுத்தப்பட்ட வரிகள் வழங்கப்படும். இந்தியா, இலங்கை மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அதிக வரி செலுத்தி இருக்கும் நிலையில் தங்களது இன்னும் ஒரு வழக்கு தாக்கல் மூலம் அமெரிக்காவில் கீழ் நீதிமன்றங்கள் தாக்கல் செய்கின்ற போது அல்லது மேலும் உச்ச நீதிமன்றத்தில் அதை நாடுகின்ற போது அவர்கள் ஓவர்டேக்ஸ் கட்டின பணம் மீண்டும் கையளிக்கப்படும். இது உலக பரப்பில் அமெரிக்க நெய்னாவுக்கு மிகப்பெரிய மூஞ்சில் கரிபூசிய செய்தியாகவே, மூக்குடைப்பட்ட செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. விடிந்தால் எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் பரபரப்பாக பரப்பும் என்பதையும் சொல்லி நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.